பேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹில் முவஃபிகில் முஈன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் ஸாதிகில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin. அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا محمد سيد البشر صلى الله عليه وسلم: عن الموت أكثروا ذكر هادم اللذات، أو كما قال النبي صلى الله عليه وسلم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருட்படையாய் வந்துதித்த அண்ணல் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய மேலும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேருபகாரம் அவனது இல்லத்தில் அமர்ந்து அவனை பற்றியும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் பேசக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை மீண்டும் ஒரு முறை நமக்கு வழங்கியிருக்கிறார். பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி, இந்த வார ஜும்ஆவிலே மௌத்தை பற்றி சில தகவல்களை தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். உலகில் பிறக்கிற எல்லோருக்கும் மரணம் உண்டு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மரணத்தை எந்த நிலையில் வைத்திருந்தார்கள்? இவ்வுலகம், குறிப்பாக தற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களாகிய நாம் மௌத்தை குறித்து எந்த அளவிற்கு தகவல்களை தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பதை சற்று நாம் நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நல்லவர்களும் சரி, கெட்டவர்களும் சரி, அல்லாஹ்வின் உத்தரவுகளை ஏற்று வாழ்ந்தவர்களும் சரி, அல்லாஹ்வின் உத்தரவுகளுக்கு மாறுபட்டு வாழ்ந்தவர்களும் சரி, ஒரு நாள் இறக்கத்தான் போகிறோம். வெளிப்படையாக அடுத்தவர்கள் மௌத்தாகிற போது பார்க்கின்ற நமக்கு அவருடைய சக்கராத்துடைய வேதனையோ அல்லது அவர் காணுகின்ற காட்சிகளையோ உணர முடியாது. அல்லாஹ் மௌத்தை எல்லாருக்கும் சமமானதாக வைத்திருக்கிறார். தீயவர்களில் நோய்க்கு உள்ளாகி மௌத்தாவர்களையும் நாம் பார்ப்போம். நல்லவர்களில் நோய்க்குள்ளாகி மௌத்தாகுபவர்களையும் நாம் பார்ப்போம். விபத்து தீயவர்களுக்கும் நடக்கிறது, நல்லவர்களுக்கும் நடக்கிறது. அல்லது கட்டிடங்கள் இடிந்து வஃபாத்தாகுவது, இயற்கை பேரிடர்களால் வஃபாத்தாகுவது, எல்லா வகையான மரணங்களுமே தீயவர்களுக்கும் நடக்கும், நல்லவர்களுக்கும் நடக்கும். இது அல்லாஹ் உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலை. ஆனால் நல்லவர்களின் மௌத்தும் தீயவர்களின் மௌத்தும் எந்த இடத்தில் வேறுபடுகிறது என்றால், நல்லவர்கள் வஃபாத்தாகிற போது அவர்களுடைய ரூஹை வாங்குவதற்கு மலக்குமார்கள் வருகை தந்து எந்த சிரமமும் இல்லாமல் மகிழ்ச்சியான காட்சிகளை கண்டவர்களாக மௌத்தாகிறார்கள். தீயவர்கள் வஃபாத்தாகிற போது இந்த உடலில்
உடலிலிருந்து ரூஹ் வெளியேறுகிற தருணம் அவர்கள் அனுபவிக்கிற வேதனையை சொல்லி மாளாது. அவர்கள் பல்வேறு வகையான கவலைகளை வெளிப்படுத்தியவர்களாக, ஆற்றாமை உள்ளவர்களாக, வாழ்க்கையை வாழ முடியாதவர்களாக, இன்னும் வாழ வேண்டும் என்று ஏங்கியவர்களாக, நரக வேதனைகளை கண்ட நிலையில் மரணிப்பார்கள் என்பது இஸ்லாம் கூறுகிற நடைமுறை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நல்லவர்கள் மரணிக்கிற நேரத்தில் மாவிலிருந்து முடி எடுக்கப்படுவது போல மிக சுலபமான முறையில் அவருடைய ரூஹ் உடலில் இருந்து வெளியேற்றப்படும். அதுவே தீயவர்கள், அல்லாஹ்வின் உத்தரவுக்கு மாறுபட்டு நடந்தவர்கள் மௌத்தாகிற போது முள்ளில் மாட்டிக்கொண்ட உடையை, சேலையை நாம் எடுக்கிற போது அது கிழிந்து வர முடியாமல் தவித்து நாம் அதை பீத்து எடுப்பது போல ரூஹ் ரொம்ப சிரமப்பட்டு வெளியேறும் என்று சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்து இதை நீங்கள் சரியாக பின்பற்றுகிற போது உங்களுக்கு கிடைக்கிற பலன்கள் என்று நிறைய சொல்கிறார். அதில் மிக முக்கியமானது எது என்றால், மரண நேரத்தில் நமது ரூஹ் பிரிகிற நேரத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் தான். யார் தீன் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்து கொண்டாரோ அவர் மரண நேரத்தில் எந்த விதமான வேதனைகளையும் அனுபவிக்க மாட்டார். லேசான முறையில் ரூஹ் பிரியும். துன்யாவினுடைய கடைசி படி அவருக்கு அது தொடங்கி மாஸ்டருடைய படி தொடங்குகிறது, மாஸ்டரில் அவருடைய அந்தஸ்து நிர்ணயிக்கப்படுகிறது என்றெல்லாம் மௌத்தை குறித்து நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். நாம் மௌத்தை பற்றி என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம், எவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறோம், எந்த அளவிற்கு மௌத்தை நினைத்து பார்க்கிறோம் என்பதையெல்லாம் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் நமது வாழ்க்கை நிலைகளை எல்லாம் பார்க்கிற போது மௌத்தை குறித்த அச்சமோ சிந்தனையோ நமக்கு இல்லை என்று எண்ண தோன்றுகிறது. நிரந்தரமாக வாழக்கூடிய மனிதன் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பூமிக்கு வந்த விருந்தாளி போல அல்லது ஒரு வழிபோக்கன் போல உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். இது நிலையான வாழ்க்கை கிடையாது, மிக குறுகிய காலம். நிலையான மறுமை உலகிற்கு தேவையான நன்மைகளை செய்வதற்காக மாத்திரமே இங்கு அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே உலக வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வதிலேயே உங்களுடைய கவனம் இருந்துவிடக்கூடாது என்று நம்மை எச்சரிக்கிறார்கள். ஒரு மனிதன் அவனுடைய மௌத் எது நல்ல மௌத்? சிலர் மௌத்தாகிற போது நமக்குள் நாம் பேசிக்கொள்வோம், நல்ல மௌத்து, மனுஷன் யாருக்கும் சிரமம் கொடுக்காம உடனே மௌத்தாயிட்டாரு, காலையில் சுபு தொழுதுட்டு போனார், அட்டாக் வந்தது மௌத்தாயிட்டாரு, சாப்பிட்டுட்டு படுத்தாரு, அட்டாக் வந்தது மௌத்தாயிட்டாரு. சில காரணங்களை சொல்லி நாம் இதெல்லாம் நல்ல மௌத்து அப்படின்னு நம்ம பேசிக்கிறோம். ஷரீஅத் பார்வையில் எது நல்ல மௌத்து? 6 அடையாளங்கள் சொல்லப்படுகிறது. இந்த 6 அடையாளங்கள் ஒருவருடைய மௌத்தில் இருந்தால் அது உண்மையிலேயே நல்ல மௌத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரபலமான நபிமொழி, யாரேனும் மௌத்தாகிவிட்டால் இவர் நிச்சயமாக சொர்க்கவாசி என்று சொல்லாதீர்கள், அல்லது நிச்சயமாக நரகவாசி என்றும் சொல்லாதீர்கள். அவர் வாழ்கிற காலத்தில் நன்மைகள் செய்தவர் என்று உங்களுக்கு தெரிந்தால் இவரை அல்லாஹ் சொர்க்கவாசியாக்க வேண்டும் என்று துவா செய்யுங்கள். ஒருவேளை அவர் பாவங்கள் செய்தவர்களாக இருந்தால் அல்லாஹ் இவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கணும், சொர்க்கத்தை தரணும் துவா செய்யுங்கள். நிச்சயமிட்டு இவர் சொர்க்கவாசி என்று அல்லது நரகவாசி என்று தீர்ப்பு சொல்லும் விதமாக சொல்லாதீர்கள் என்று தடை செய்திருக்கிறார்கள். அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சில அடையாளங்களை கூறி, இந்த அடையாளங்கள் ஒரு முஃமினுடைய மௌத்தில் இருந்தால் அவர் அல்லாஹ்விடத்தில் ஈடேற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்கிறார்கள். 6 அடையாளங்களை நாம் அதை சுருக்கமாக சொல்லலாம். முதலாவது, வாழ்கிற காலத்தில் பெரும் பாவங்களில் இருந்து தவிர்ந்து நல்ல ஆரோக்கியம் பெற்று இறக்கிற நாளுக்கு முந்தைய 2 அல்லது 3 நாட்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்து மௌத்தானால் அது நல்ல மௌத் என்று சொல்கிறார்கள். நாம் பொதுவாக எப்படி நினச்சி வச்சுருக்கிறோன்னா, திடீர்னு மௌத்தாகிட்டாரு, யாருக்குமே சிரமம் கொடுக்கலன்னா நல்ல மௌத்துன்னு சொல்கிறோம்.
ஆனால் ஷரியத்தின் பார்வையில் குறைந்தது 3 நாட்களாவது உடல்நிலை இல்லாமல் கடைசியில் அவர் படுக்கையில் இருக்க வேண்டும். 3 நாட்கள் படுக்கையில் இருந்துவிட்டு சக்கராத்தை அனுபவித்து மௌத்தாகிறார். இது நல்ல அடையாளம். திடீர்னு மௌத்தாகிற போது அவரை சந்திக்க, அவருடைய ஜனாசாவை கலந்து கொள்ள, மையத்தை பார்க்க வருபவர்களுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கின்றன. ஷரீஅத் மிக அழகாக அதை நமக்கு எடுத்துரைக்கிறது. 2-3 நாட்கள் ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் படுக்கையில் இருந்தால் அவருடைய நண்பர்களுக்கு, சுற்றத்தாருக்கு, குடும்பத்தாருக்கு ஏதேனும் ஒரு மௌத்து ஏற்பட்டு விட்டால் அடுத்த காரியங்களை செய்வதற்கான, திட்டமிடுவதற்கான நேரம் கிடைக்கும். திடீர் மௌத்தாகிற போது ஒன்றும் செய்ய இயலாமல் திகைத்து போய் நின்று விடுவார்கள். எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும், படிப்பாளியாக இருந்தாலும், பொருளாதார உள்ளவராக இருந்தாலும் திடீர் மௌத் என்கிற செய்தியை கேட்ட மாத்திரத்தில் திகைத்து போய் அந்த மௌத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதில் கூட சமயங்களில் தடை ஏற்பட்டுவிடும். எனவே ஷரியத் சொல்லுகிறது 2 நாட்கள் 3 நாட்களாவது அவர் படுக்கையில் இருந்திருக்க வேண்டும். இரண்டாவது, அவர் வஃபாத் ஆகிற நேரத்தில் அவருக்கு பிடித்த அவருடைய குடும்பத்தார், நண்பர்கள், சுற்றத்தார் கூட இருப்பது அவர் நல்ல மனிதனாக வாழ்ந்தார் என்பதற்கு அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத் நேரத்தை பற்றி கிதாபுகளில் எழுதுகிற போது சொல்வார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகுவதற்கு முந்தைய தினம் காலையில் ஆரம்பித்து அவர்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தாரையும், ஒவ்வொரு மனைவியையும், மகள்களையும், மருமகனையும், பேரப்பிள்ளைகளையும் தனித்தனியாக அழைத்து நிதானமாக பேசி உபதேசங்கள் வழங்குகிற அளவிற்கு அவர்களுக்கு நேரம் இருந்தது. நாயகத்தின் வாழ்க்கையின் கடைசி நாள் தங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் தனித்தனியாக பேசுவதற்கு அமைந்திருந்தது. இப்படித்தான் மவுத் என்பது இருக்க வேண்டும். ஏதோ ஒரு ஊரில் போன நேரத்தில் அல்லது யாருமே இல்லாத இடத்துல, குடும்பத்தார்கள் யாருமே இல்லாத இடத்துல திடீர்னு மவுத் வருவது என்பதெல்லாம் துரதிருஷ்டவசமான மரணம். இது இரண்டாவது அடையாளம். மூன்றாவது, தன் பிள்ளைகளை வறுமையில் ஆக்காத நிலையில் அந்த மனிதன் மவுத்தாக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் வறுமையில் விட்டு மவுத்தாகுவதை விட அவர்களுக்கு தேவையான செல்வங்களை திரட்டி வைத்துவிட்டு நீங்கள் மௌத்தாகுவது சிறந்தது. அதனால நாம் மௌத்தாகிறதுக்குள்ள நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது சொத்து நாம் சேர்த்து வச்சுக்கணும்னு முயற்சி பண்ண வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்குவிக்கிறார்கள். மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பெரிய மன்னர், பெரிய இறைநேசர். அன்றைய காலத்தில் வாழ்ந்த அரசர்கள் எல்லாம் பல கோடிக்கணக்கான சொத்துக்களை அவர்கள் வைத்திருந்த போதும் கூட மிக எளிமையான ஆட்சியை நடத்திய மன்னர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் மன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் வஃபாத் ஆகிற நேரத்தில் அவர்களுக்கு ஆண் குழந்தை இல்லை, பெண் குழந்தைகள் மட்டும்தான். வஃபாத் ஆகிற நேரத்தில் சுற்றத்தார்கள் எல்லாம் சொன்னார்கள், பெண் குழந்தைகளை விட்டு செல்கிறீர்கள், நிக்க ஆகாத குழந்தைகளும் கூட இருக்கிறார்கள், பெண் பிள்ளைகள், கன்னி பெண்கள். அவர்களுக்கென்று நீங்கள் ஏதாவது, இவ்வளவு காலமாக நீங்கள் மக்களை நேர்மையான முறையில் ஆட்சி செய்ததற்காகவுதான் ஏதாவது பொருளை நீங்கள் ஒதுக்கி வைத்து விடலாமே, அது ஆகமாக்கப்பட்டது தானே என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மகள்களுக்கு நான் மக்ரிபிற்கு பிறகு தினமும் சூரத்துல் வாக்கியா ஓதுவதை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் மக்ரிப் தொழுகை முடிந்தவுடன் சூரத்துல் வாக்கியாவை தினமும் ஓதி வருவாரோ அவர் வறுமையை சந்திக்கவே மாட்டார், இது என்னுடைய உத்தரவாதம் என்று சொன்னார்கள். நமக்கு வறுமை வராமல் இருக்க வேண்டுமா? நிறைய பொருளாதாரம் நமக்கு இருக்கலாம். பொருளாதாரம் நமக்கு இருக்கிற போது நமக்கு ஒரு குருட்டு தைரியம் வரும். நாமெல்லாம் ஏழை ஆகிட மாட்டோம், வறுமையில் ஆகிவிட மாட்டோம், சோத்துக்கு கஷ்டப்பட மாட்டோம். ஒரு காலத்தில் இருந்தது மாதிரி இப்போ வறுமையெல்லாம் இல்லை, நமக்கெல்லாம் நிறைய கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிற அந்த சிந்தனை வறுமையிலிருந்து நாம் அஞ்ச வேண்டிய பயத்தை உள்ளத்திலிருந்து எடுத்துரும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், தொடர்ந்து வறுமையிலிருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா கேளுங்க. அல்லாஹ் எனக்கு வறுமையை கொடுத்துறாதேன்னு துவா கேளுங்க. அப்படி நீங்கள் துவா கேட்பதோடு வறுமையை உங்களிடத்தில் நெருங்க விடாமல் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் பாதுகாப்பு கவசம் சூரத்துல் வாக்கியா, அதை நீங்கள் தொடர்ந்து மக்ரிபுக்கு பிறகு தினமும் ஓதுங்கள் என்றார்கள். வேறு ஒரு ஹதீஸில் சுபுவுக்கு பிறகு யாசீன் சூரா ஓதுவதை குறித்த சிறப்புகள் நிறைய இருக்கின்றன. பெரியார்கள் சொல்லுகிறார்கள், யார் ஒருவர் காலையில் சூரா யாசீன் ஓதுவதையும் மாலையில் சூரா வாக்கியா
ஓதுவதையும் பழக்கமாக வைத்திருக்கிறாரோ இம்மையின் கவலைகள் எதுவுமே அவரை அண்டாது. அது வறுமையாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், வேறு ஏதேனும் பிரச்சனைகளாக இருக்கலாம், எதிரிகளுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம், அண்டை வீட்டாரின் பிரச்சனைகளாக இருக்கலாம், தொழில் போட்டியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் இரண்டே சூறாவில் தீர்வை வைத்திருக்கிறார். ஒன்று சூரா யாசின், இன்னொன்று சூரா வாக்கியா. சூரா யாசின் ஃபஜ்ருக்கு பிறகு, சூரா வாக்கியா மக்ரிபுக்கு பிறகு. அனுதினமும் ஓதி வரக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ் தஆலா எந்த பிரச்சனைகளையும் தரமாட்டான் என்று சொல்கிறார். இதை ஹாரூன் ரஷீத் மன்னர் சொல்லுகிறார், என்னுடைய மகள்களுக்கு சூரத்துல் வாக்கியா ஓதக்கூடிய வழமையை நான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். எனவே வறுமை வந்து விடுமோ, பொருளாதார பிரச்சனை வந்து விடுமோ என்று என்னுடைய மகள்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நாம் மௌத்தாகிற போதும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வறுமை வந்து விடாமல் இருக்க தேவையான எல்லா பாதுகாப்பு வளையங்களையும் செய்துவிட்டு மௌத்தாக வேண்டும். நம்மால் இயன்ற அளவிற்கு அவர்களுக்கு சொத்து சேர்த்து வைக்க வேண்டும். அதைவிட முக்கியமாக அவர்களுக்கு வறுமை தீண்டாமல் இருக்க மார்க்கம் என்ன சொல்லி இருக்கிறதோ அந்த ஞானங்களையும் கற்றுத்தந்து விட்டு மௌத்தாக வேண்டும். இப்படி ஒருத்தர் மௌத்தாகிறார் என்றால் அவர் நல்ல மௌத் என்று சொல்ல முடியும். நான்காவது, இறுதி தருவாயில் திருக்கலிமா சொல்லக்கூடிய பாக்கியம் பெற வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமா குறித்து சொன்ன சிறப்புகள் ஏராளம். அதில் 2 சிறப்புகளை மட்டும் சொல்வதானால், மன் கால லா இலாஹ இல்லல்லா தஹலல் ஜன்னா, யார் லா இலாஹ இல்லல்லா என்பதை அர்த்தம் புரிந்து உள்ளத்தில் ஏற்று நாவால் மொழிந்து விட்டாரோ அவர் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு செல்வார் என்று சொன்னார். அவர் இன்னும் தொழுகலை, ஜக்காத் கொடுக்கலை, ஹஜ்ஜு செய்யலை, நோன்புகள் வைக்கலை, நல்ல காரியங்களை செய்யலை, பெரும்பாவங்களை தவிரல, அதையெல்லாம் பெருமானார் பேசுவதற்கு முன்னால் யார் திருக்கலிமாவின் தத்துவத்தை உணர்ந்து அல்லாஹ் மாத்திரமே இறைவன் என்பதை ஏற்று என்னை இறுதி தூதராகவும் ஏற்று நாவால் யார் மொழிந்து விட்டாரோ அவருக்கு சொர்க்கம் நிச்சயம். அதற்கு பின்னால் அவர் செய்கிற அமல்களில் குறைபாடுகள் இருந்தால், பாவங்கள் செய்திருந்தால், அதற்கேற்ப அல்லாஹ் தஆலா சிறு சிறு தண்டனைகளை கொண்டோ அல்லது நபியுடைய ஷஃபாஅத்தை கொண்டோ அல்லது சாலிஹாக வாழ்ந்தவர்கள், ஆலிம்கள், ஹாஃபில்களுடைய ஷஃபாஅத்தை கொண்டோ அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து அவரை சொர்க்கத்தில் அல்லாஹ் சேர்ப்பார். எனவே கலிமாவை சொன்னாலே நிச்சயமாக சொர்க்கம் உண்டு என்று கலிமாவை பற்றி ஒரு சிறப்பு. இரண்டாவது சிறப்பு, யார் மரணிக்கின்ற நேரத்தில் திருக்கலிமாவை மொழிந்து விட்டாரோ அவர் இவ்வுலகத்தில் அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அது எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் சரி, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட நிலையில் அவரை வஃபாத்தாக்குகிறான் என்று அர்த்தம். அவரும் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு செல்வார் என்று சொன்னார்கள். மௌத்தாகிற நேரத்தில் திருக்கலிமா நாவல வர்றதுங்கிறது நம்ம இப்போ வெளியிலிருந்து நம்ம யோசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம், நம்மளால் முடிஞ்ச அளவு தொழுகலாம், கடைசி நேரத்தில் கலிமா ஞாபகப்படுத்தி சொல்லணும், அவ்வளோதானே. கலிமா சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 10 வினாடிகள் ஆகுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் 3 வினாடி தான் ஆகும். ஆனால் இது லாஜிக்கலாக நம்ம வெளியிருந்து யோசிக்கிறதுக்கு இதை சொல்லிடலாம்னு தோணும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் வாழுகிற போது திருக்கலிமாவின் தத்துவ பிரகாரம் வாழ்ந்தாரோ அவருக்கு தான் திருக்கலிமா அந்த நேரத்தில் ஞாபகம் வரும். எல்லோரும் ஈஸியாக சொல்லிடலாம். நம்ம கபூரில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கபரிலே மனிதர் வைக்கப்பட்ட உடனே உன்னுடைய இறைவன் யாருன்னு கேட்கப்படும், உன்னுடைய நபி யாருன்னு கேட்கப்படும், மார்க்கம் என்னன்னு கேட்கப்படும், அப்படின்னு ஒரு 3 கேள்விகள் கேட்கப்படும். அதுக்கு முஸ்லிம்கள் பதில் சொல்லி விடுவார்கள். மீதி யாருக்கும் தெரியாது. முஸ்லிம்கள்லேயே பல பேருக்கு இதற்குரிய பதில் தெரியாதுன்னு வருது. இப்போ நம்ம வெளியே இருந்து பார்க்குறதா ரொம்ப ஈஸி. உங்களுடைய மார்க்கம் என்னங்க, யாருக்கு தெரியாமல் இருக்கு? பல ஆண்டுகளாக தொழாமல் இருக்கக்கூடிய முஸ்லீம்கிட்ட கூட போய் உங்களுடைய மார்க்கம் என்னன்னா இஸ்லாம்னு சொல்லிடுவார். உங்களுடைய அல்லாஹ், உங்களுடைய இறைவன் யாருன்னா அல்லாஹ்னு சொல்லிடுவார். உங்களுடைய நபி யாருன்னா முஹம்மது சொல்லிடுவார். ஆனால் யார் வாழுகிற போது அந்த கலிமாவை, அந்த சித்தாந்தத்தை கட்டிப்பிடித்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தான் அங்கே ஞாபகம் வரும். சொல்வதற்கான சக்தியும் அதற்கான நேரமும் மிக சுலபமானது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் சொல்வதற்குரிய ஞாபகத்தை, ஆற்றலை தரக்கூடிய பொறுப்பு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. யார் அந்த சித்தாந்தத்தை பிடித்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தான் அது ஞாபகம் வரும். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் யாராவது மௌத்தாகுவதற்கு நெருங்கினார், அதாவது சக்கராத்தில் இருந்தால் நீங்கள் அவருக்கு அருகில் அமர்ந்து
லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை ஓதிக்கொண்டே இருங்கள். நீங்கள் ஓதுறது எப்படி இருக்கணும்னா, அந்த சக்கராத்தில் இருக்கிற மனுஷன் காதில் விழுந்து அவர் சொல்றதுக்கு முயற்சி பண்ணணும். சொல்லுங்க 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 நாம் அவரை வலியுறுத்தவும் கூடாது. ஏன்னா சொல்லுங்க சொல்லுங்கன்னு அவரே சக்கராத்துடைய வேதனையில் இருக்கிறார். களிமா சொல்லிருங்க களிமா சொல்லிருங்கன்னு அவர் ஏதோ ஒரு கோபத்தில் அந்த வேதனையில் சொல்ல மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவர் காஃபிரா மௌத்தா போயிடுவார். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கலிமாவை நீங்கள் சொல்லுங்கள், அவர் காதில் விழுகிற மாதிரி சொல்லுங்கள். அவர் உண்மையிலேயே நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவராக இருந்தால் சொல்லிவிடுவார். இல்லை, அவருடைய வாழ்க்கையில் பாவங்கள் தான் குவிந்து கிடக்கின்றன, கலிமாவினுடைய யதார்த்தத்தை புரியாமலேயே வாழ்ந்தவராக இருக்கிறார் என்றால் அவருடைய நாவிலே கலிமா வராது. நாம் மௌத்தாகிற நேரத்தில் நமக்கு திருக்கலிமா ஞாபகத்திற்கு வந்து நாம் அதை மொழிய வேண்டும் என்றால் நாம் வாழுகிற போது அந்த திருக்கலிமாவின் சித்தாந்தத்தை பற்றி பிடித்து வாழுக வேண்டும். இதுதான் நல்ல மௌத்து ஏற்படுவதற்கான 4வது அறிகுறி. 5வது, அவரது காரியங்கள், இறுதி காரியங்களை முழுமையான இஸ்லாமிய முறைப்படி நிறைவேற்றுவதற்குரிய ஆட்கள் இருக்கிறார்கள் என்றால் அது நல்ல மௌத்துன்னு அர்த்தம். இப்போ பெரும்பாலான மௌத்துகள் அப்படித்தான். மௌத்தாகிறார் என்றால் அவரை முறையாக அடிக்கழுவி குளிப்பாட்டி அவருக்கு தேவையான இறுதி காரியங்கள் கஃன் தஃன் எல்லாம் செய்து பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து ஜனாசா தொழ வைத்து அவருக்கு முறையாக துஆ ஓதி அடக்கம் செய்யப்படுகிறது. எல்லாமே நம்ம முறையாக செய்கிறோம். இது ஒரு நல்ல முஸ்லீமுக்கு அவர் மௌத்தாகிற நேரத்தில் கிடைக்கிற நல்ல அடையாளம். சிலருடைய மௌத்துகள் எல்லாம் இதுவெல்லாம் கிடைக்காமல் போய்விடுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மௌத்துடைய நேரத்தில் சில காரியங்கள் செய்யக்கூடாது. ஒன்று, மௌத்தானவரை நினைத்து ஒப்பாரி வைத்து அழுவது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. மௌத்தானவரை நினைத்து சோகத்தில் நடனமாடுவது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. மௌத்தான உடலை வைத்துக்கொண்டு மார்க்கம் கூறாத காரியங்களை செய்வது அது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்று. மௌத்துடைய வீட்டில் அல்லது மௌத்தை பார்க்க வருபவர்கள் பெரும் பாவங்களை, மது அருந்து விட்டு வருவது, ரொம்ப சோகமாக இருக்க தாங்க முடியல அப்படின்னு மது அருந்து விட்டு வருவது, இதெல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. இந்த அனாச்சாரங்கள் எதுவும் இல்லாமல் மார்க்கம் கூறியிருக்கிற பிரகாரம் அந்த மையத்தை அடக்கக்கூடிய நபர்கள் அவருக்கு இருப்பார்களேயானால் அவர் நல்ல மையத் என்பதற்கு ஒரு அடையாளம். 6வது கடைசி அடையாளம், அவரை அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவரை நினைத்து அவருக்காக உருகி துவா செய்கிறவர்கள் உலகத்தில் இருந்தால் அந்த மையத் நல்ல மையத் என்று அர்த்தம். இது ரொம்ப 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 முக்கியமான காரியம். ஏன்னா ஒரு மையத்து அவருடைய வீட்டில் மவுத்து வர்றதுங்கிறது யதார்த்தம், பெரும்பாலானவங்களுக்கு நடந்துடும். மௌத்தாகிற நேரத்தில் வேறு என்னவெல்லாம் அடையாளங்கள் சொன்னோமோ அதெல்லாம் மனிதனுக்கு இயல்பாக கிடைத்து விடக்கூடிய ஒன்று தான். இப்போ மௌத்தாயிட்டாங்க நம்ம வீட்டில், நாமளே அடிக்கழுவணும், நாமளே குளிப்பாட்டணும், இதுதான் முறை. ஒரு தந்தை மௌத்தாகி விட்டார் என்றால் அவருடைய மகன்களே அதை செய்வது தான் சிறப்பு. ஆனாலும் கூட பெரிதாக அது பழக்கம் இல்லாததால் நாம் பள்ளிவாசல்லேருந்து மதீன்களை கூப்பிட்டு அந்த வேலைகள்லாம் செஞ்சுக்கிறோம். குழி வெட்டுகிற போதும் அதற்கென்று ஆள் இருக்கிறார்கள், காசு கொடுத்து செஞ்சிடறோம். இது எல்லாருக்குமே கிடைச்சிடும். எல்லா மையத்துகளுக்கும் கிடைக்காத ஒன்று என்றால் இந்த 6வது அடையாளம் தான். அந்த மனிதர் மௌத்தாகிவிட்டால் அவருடைய மௌத்திற்கு பிறகு அவரை நினைத்து அவருக்காக ஓதி அல்லது தர்மங்கள் செய்து அல்லது அன்னதானம் செய்து துஆ செய்கிறவர்கள் இந்த உலகத்தில் இருப்பது ரொம்ப 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 முக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முஃமின் ஒரு கபிர்ஸ்தானை கடந்து செல்கிறார். அந்த முஃமினை பார்த்து கபரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடியவர் பேசுகிறார். கபரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடியவர் கபரை கடந்து செல்லுகிற மனிதர்கள் பார்த்து பேசுகிறார். யா காஃபில் கூப்பிடுறாரு, யா காஃபில், பொடுபோக்கானவனே. கூப்பிடும்போது எப்படி இருப்பார்? பொடுபோக்கானவனே, இங்கே நடக்கக்கூடியவை என்ன என்று நீ அறிந்தார். கபரில் இருக்கக்கூடியவர் சொல்றார், இங்கே நடக்கக்கூடியது என்ன என்று நீ அறிந்தால் உன்னுடைய உடலில் உள்ள சதைகளும் இரத்தங்களும் நரம்புகளும் நீ வெளியில் நின்று இருக்கக்கூடிய நேரத்திலேயே உருகி ஒழுது போய்விடும்.
அவ்வளோ மோசமாக இருக்கு இங்கே அப்படிங்கிறான். கபருடைய வேதனையை குறித்து கபரிலே அடக்கம் செய்யப்பட்டிருப்பவர்கள், அதை கண்ணால் பார்த்து கொண்டிருப்பவர்கள், பூமியின் மீது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன புகாரியில் வரக்கூடிய ரொம்ப பலமான நபிமொழி, பூமியின் மீது நடக்கிற ஒவ்வொரு மனிதனையும் அந்த கபரை கடக்கிற போது கபரில் உள்ளவர்கள் எச்சரிக்கிறார்கள். கூப்பிடுகிற போதே மனிதனேன்னு கூப்பிடுறது இல்லை, என் சகோதரனேன்னு கூப்பிடுறது இல்லை, யா காஃபில் பொடுபோக்கானவனே. அப்படின்னா நீ இவ்வளோ கவனம் இல்லாமல் இருக்கிற பூமியின் மீது நடக்கிற போது அல்லாஹ் உனக்கு ஆற்றலை தந்திருக்கிறான், சக்தியை தந்திருக்கிறான், பொருளாதாரத்தை தந்திருக்கிறான், நீயோ உலகத்தை சேர்ப்பதிலேயே குறியாக இருக்கிறாய், பொருளாதாரத்தை அதிகப்படுத்திக் கொள்வதிலேயே குறியாக இருக்கிறாய், அல்லாஹ்வை முறையாக வணங்க வேண்டிய ஃபர்தான இபாதத்துகள் செய்வதில் கூட உனக்கு பொடுபோக்கு இருக்கிறது. அதுதான் அந்த அர்த்தம், பொடுபோக்கானவனே என்று கபர் அழைத்து சொல்லுகிறது. இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லவ் அன்ன பனி ஆதம, ஆதமுடைய மக்கள் அலிமு அதாபல் கபர், இந்த கபருடைய வேதனை பற்றி தெரிந்து கொள்வார்களே ஆனால் இந்த உலக வாழ்க்கை அவர்களுக்கு சுவை இல்லாமல் போய்விடும் என்று சொல்கிறார். ஒன்றுமில்லை, நாம் எப்பவும் போல காலையில் எந்திரிக்கிறோம், மகிழ்ச்சியாக நம்முடைய வேலைகளை பார்க்க துவங்குறோம். காலையில் ஒரு 8 மணிக்கு ஒரு இளவயது மௌத் செய்தி உங்களுக்கு வருகிறது, விபத்தினால் மௌத் என்று வருகிறது. அல்லது காலையில் உறங்கி எழுந்து நம்முடைய அன்றாட வேலைகளை பார்க்க துவங்குகிற போது ஒரு சொந்தக்காரர் ஃபோன் செய்கிறார். ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணுறோம், என்னுடைய காலேஜ் படிக்கக்கூடிய பெண் பிள்ளை எங்கே போனான்னு தெரில, ஒரு பையனோட ஓடி போயிட்டா அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறார். இந்த ஒரு செய்தி அன்றைய நாள் முழுக்க உங்களுடைய புத்துணர்ச்சியை தின்றுவிடும் இல்லையா? ஒரு கெட்ட செய்தி போதும் அந்த நாளை இருட்டாக்குவதற்கு, அந்த நாளை ஏண்டா இந்த நாள் வந்தது என்று நாம் நினைத்து பார்ப்பதற்கு. இந்த சோக செய்தி நம்முடைய புத்தியை விட்டு மறைந்து விடாதா என்று நாம் ஏக்கப்படுகிற அளவிற்கு அந்த ஒரு கெட்ட செய்தி ஒரு நாளை நமக்கு நிம்மதி இல்லாமல் ஆக்கிவிடும். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை யோசிச்சு பாருங்க. ஆதமுடைய மக்கள் கபருடைய வேதனை எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டால் இந்த உலக வாழ்க்கை மொத்தமும் அவர்களுக்கு சுவை இல்லாமல் போய்விடும். நான் ஆசையா பல ஆண்டுகள் சம்பாரிச்சு சேமிச்சு கட்டின வீடு, அதில் நீங்கள் உட்காரும்போது உங்களுக்கு நிம்மதி இருக்காது. நீங்கள் விரும்பி உலகத்தில் ரொம்ப பெரிய அழகி என்று நினைத்து கட்டி கொண்ட மனைவி உங்களுக்கு இன்பம் தருபவளாக இருக்க மாட்டார். அல்லது எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் என் குழந்தைகளை நான் கொஞ்சினால் எனக்கு மன அமைதி கிடைக்கும் என்று நாம் நினைக்கிற போது அந்த குழந்தைகளும் நமக்கு நிம்மதி தர மாட்டார்கள். அல்லாஹ் இந்த கபருடைய வேதனையை வெளிப்படுத்தாமல் வைத்திருக்கிறார். ஒரு வேளை வெளிப்படுத்தி விட்டால் இந்த பூமியின் மேல் வாழ்கிற மக்கள் யாருமே நிம்மதியாக வாழ மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அவ்வளவு மோசமானது கபருடைய வேதனை. அந்த கபருடைய வேதனையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை தற்காத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் இந்த மௌத்தை பற்றி நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். மௌத்துடைய சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத், உலக வாழ்வின் இன்பங்களை எல்லாம் முறித்து விடக்கூடியதை நீங்கள் நினைத்து கொண்டே இருங்கள், அதிகம் நினையுங்கள் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அப்படின்னா என்ன, எதை நினைத்து பார்க்க வேண்டும்? அல் மவுத் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை நீங்கள் அதிகம் செய்ய வேண்டுமா, மவுத்தை நினைத்து கொண்டே இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாவங்கள் செய்வதை விட வேண்டுமா, மவுத்தை நினைத்து கொண்டே இருங்கள். அடுத்தவர்களுடைய உரிமைகளை கடமைகளை செய்யாமல் நீங்கள் மீறுகிறீர்களா, மவுத்தை நினைத்து பாருங்கள். உங்களுக்கு என்னவெல்லாம் நல்லது வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ மவுத்தை நினைத்து பாருங்கள். மவுத் ஒரு புறம் மனிதனை பயமுறுத்துகிறது என்றால் இன்னொரு புறம் மவுத் என்பது மனிதனுக்கு நல்லது என்று சரியாக சொல்லுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபிமொழி என்றும் வருகிறது, ஒரு பெரிய சூஃபி இறைநேசர் சொன்ன வார்த்தை என்றும் வருகிறது. அல் மவுத்து ஜிஸ்ருன் யூசிலுல் ஹபீப இலல் ஹபீப். மவுத்தை குறித்து மனிதர்கள் எல்லாம் ரொம்ப தீங்கானது என்று நினைக்கிறோம். ஆனால் மவுத் என்பது ஒரு நல்ல நண்பனை அவனுக்கு பிடித்த இன்னொரு நண்பனிடம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலம் என்றார்கள். அந்த பாலம் இல்லைன்னா உங்களுடைய நல்ல நண்பன்கிட்ட போய் நீங்கள் சேரவே முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ரூஹ வாங்குறதுக்காக மலக்குல் மவுத் வந்து நின்ற போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக்குல் மவுத்திட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. பொதுவாக மலக்குல் மவுத் யார்கிட்டையும் வந்து அனுமதியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க.
நேரம் வந்துட்டா ஒரு வினாடி முந்தாது, ஒரு வினாடி பிந்தாது. யாரிடமுமே அனுமதி கேட்க மாட்டார்கள், நபிமார்களை தவிர. நபிமார்களுக்கு மட்டும் ரூஹை வாங்குவதற்கு முன்னால் அவர்களிடத்தில் அல்லாஹ் அனுமதி கேட்க வைத்தான். நபிமார்களுக்குள்ளே சிறப்புகளில் ஒன்று. அப்படி மூசா நபியிடம் மலக்குல் மவுத் அனுமதி கேட்ட போது மூசா நபி மலக்குல் மவுத்திடத்தில் ஒரு கிடுக்கிப்பிடி கேள்வி கேட்கிறார். அல்லாஹ் என்னைய ஹலீல் அப்படின்னு வர்ணிக்கிறான். உற்ற நண்பன், அல்லாஹ்வின் உற்ற நண்பன் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். நான் உற்ற நண்பனாக இருக்கும்போது என்னுடைய ரூஹ வாங்குறதுக்கு என்னுடைய நண்பனே பிரியப்படலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுடைய உயிரை வாங்க பிரியப்படலாமா அப்படின்னு கேட்ட உடனே அந்த மலக்குல் மவுத்து நேரம் அல்லாட்டே போயிட்டாங்க. போய் சொன்னாங்க, மூசா நபி ரூஹ வாங்க சொன்னேன், ஆனால் அவர் இப்படி கேட்குறாரு. என்ன கேட்டார்? ஒரு நண்பர் இன்னொரு நண்பருடைய ரூஹ வாங்கலாமா? அப்போ அல்லாஹ் திருப்பி ஒரு கேள்வி கேட்டான், ஒரு நண்பர் அழைத்தா இன்னொரு நண்பர் வரமாட்டாரா? கேள்விக்கு பதில் இல்லை, கேள்விக்கு கேள்வியே பதில். உடனே அந்த மலக்கு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொன்னார்கள், ஒரு நண்பன் அழைக்கிறான், இன்னொரு நண்பன் வரமாட்டீங்களா அப்படின்னு கேட்ட மாத்திரத்தில் உடனே என்னுடைய ரூஹை எடுங்கள் என்றார்கள். அங்கே ரூஹ் எடுக்கப்பட்டது என்பது வரலாறு. இதை வைத்து முஃபஸ்ஸிர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், யார் இந்த பூமியில் வாழுகிற போது நல்லவர்களாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மரணம் என்பது முடிவு இல்லை, மரணம் என்பது துயரம் இல்லை, மரணம் என்பது கவலைப்படக்கூடிய செய்தி இல்லை. சூஃபியாக்கள் தான் எப்போது மரணமாகுவோம் என்பதை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். என்னை படைத்த ரப்பை நான் சந்திக்க போகிறேன். ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் உலகில் உள்ள மக்கள் எல்லாம் என்னத்தை விட்டுட்டு போனாருன்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வாழ்க்கையின் தத்துவத்தை உணர இந்த ஒரு நபிமொழி போதும். மனிதன் மௌத்தாகிவிட்டால் உடன் இருந்தவர்கள் எல்லாம் என்னத்தை விட்டுட்டு போனார்னு பேசுறாங்க, ஆனால் மலக்குமார்கள் எல்லாம் என்னத்தை கொண்டு வந்தாருன்னு பேசுறாங்க. மனிதன் மௌத்தாகிற போது எதை விட்டு செல்கிறானோ இல்லையோ அது குறித்து அவனுக்கு கேள்வி கிடைக்கவில்லை. ஆனால் எதை கொண்டு செல்ல வேண்டுமோ அதை அவன் கொண்டு சென்றால் மாத்திரமே மறுமையின் முதல் படியான கபரில் அவனுக்கு வெற்றி கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். வேறு ஒரு நபிமொழியில, இதா மாத்த இப்னு ஆதம் இன்கத்தா அன்ஹு அமலுஹு, ஆதமுடைய மக்கள் ஒவ்வொருத்தரும் மௌத்தாகிற போது அவர்களுடைய உலக வாழ்க்கை முழுவதுமாக துண்டிக்கப்படுகிறது. அவர் எதையுமே எடுத்துட்டு போக முடியாது, எதையுமே அவர் எடுத்துட்டு போக முடியாதுங்கிறதுனால தான் அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கூட உருவிட்டு கஃன் துணின்னு ஒன்றை போத்தி நாம அனுப்புறோம். எந்த பொருளும், எந்த ஆபரணமும், எந்த வகையான அவருக்கு பிடித்த பொருட்களும் கூட அவருடைய கபரில் வைப்பதற்கு கூட சரியத்தில் அனுமதி இல்லை. ஆனால் 3 பொருள் அவர் கொண்டு வரார். ஒன்று சதக்கத்தின் ஜாரியத்துன், அவர் வாழ்நாளில் செய்த நிலையான சதக்கா. நிலையான சதக்கா என்றால் பள்ளிவாசலுக்கோ மதரசாவுக்கோ அல்லது ஒரு கிணறு வெட்டி தர்றது, மக்கள் நிலையாக பயன்பெறுகிற வகையில் அவர் செய்த சதக்கா. அவர் கபரில் இருக்கிற காலம் பூரா நன்மை அவருக்கு வந்துகிட்டே இருக்கும். இரண்டாவது இல்முன் யுன்தஃபஉ பிஹி, வாழுகிற போது அவர் மக்களுக்கு கற்றுக் கொடுத்த கல்வி. கற்றுக் கொடுத்த கல்வி, அவர் மௌத்தாயிட்டாரு, அவர்கிட்ட கற்றுக்கிட்டவங்க அடுத்த ஜென்ரேஷன் கற்றுக் கொடுக்குறாங்க, அது அப்படியே வாழையடி வாழையாக தொடருது. அந்த கல்வி இந்த உலகத்தில் பரவிக்கொண்டே போகிற காலமெல்லாம் அவருடைய கபர் தெளிவானதாக இருக்கும், நல்லவருடைய கபராக இருக்கும், நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். மூன்றாவது வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவருக்காக துவா செய்கிற சாலிஹான பிள்ளை. இதை பற்றி தனி ஜும்மாவே பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கு. சதக்கா ஜாரியா கூட எல்லாருமே செய்ய முடியாது, செல்வந்தர்கள் செய்யலாம். பயன் தரக்கூடிய இல்மை கற்றுக் கொடுக்கறது எல்லாருமே செய்ய முடியாது, கல்வி கற்றுக்கிட்டவங்க கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் நம்ம காலத்துக்கு பின்னாடி நமக்காக துவா செய்கிற சாலிஹான மக்களை உருவாக்க நம்ம எல்லாராலையும் முடியும் இல்லையா? எல்லாருக்குமே பிள்ளை இருக்கு, எல்லோருமே நாம் பிள்ளைகளை சாலியாக வளர்த்தினா இந்த வாய்ப்பை பெற முடியும். ஆனால் வளர்த்துறோமா? கால சூழ்நிலை எவ்வளவு கேவலமாகவும் கொடூரமாகவும் போய்கொண்டிருக்கிறது என்பதற்கு நான் ஒரு 4 சம்பவங்களை நான் உதாரணமாக சொல்கிறேன் சகோதரர்களே. ரொம்ப மோசமாக காலம் செல்கிறது என்பதற்கு இப்போ 2 வாரங்களுக்குள் நடந்த சில துர்மரணங்கள். முதலாவது, ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் நீங்கள் செய்திகளில் பார்த்திருப்பீர்கள், கேரளாவில் முஸ்லீம் தன்னுடைய தாய் மது அருந்துறதை தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே இருக்குது, காசு தர மாட்டேங்குது, திட்டுது, சண்டை போடுதுன்னு 20 வயது வாலிபன் பக்கத்து வீட்டில் போய் கத்தி வாங்கிட்டு வந்து சொந்த தாயை கொலை செய்து விட்டான் 2 நாட்களுக்கு முன்னா. இப்போ போன வாரத்தில் ஒரு பையன் ஈரோட்டில் மௌத்தானான்.
பெரிய யூடியூபர், ரொம்ப பிரபலமானவன் சொன்னாங்க. ராகுல்னு பேர் வச்சிருந்தனால முஸ்லீம் அல்லாதவர் என்று நாம் நினைத்தோம். ஆனால் முஸ்லீமானவர் என்று அன்றைக்கு அவருடைய ஜனாசாவை எடுத்து அடக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு அவரை பற்றி வருகிற செய்திகள் எல்லாம் காது கேட்க முடியாத அளவிற்கு கூச்சமாக இருக்கிறது. வாழுகிற போது அவர் முஸ்லீமாக வாழவில்லை, திருமணம் செய்தது ஒரு முஸ்லீமை இல்லை, திருமணம் செய்த இடமும் ஒரு கோவில். அதில் அந்த பிள்ளை அவருக்கு கருப்பண்ணசாமின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேட்டி கொடுக்குது. நாங்கள் நிறைய கோயில்களுக்கு சென்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. நிறைய ஃபோட்டோ வீடியோக்கெல்லாம் அவர் பொட்டு வச்சிருக்கிறார். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுவதற்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனால் சமுதாயம் இப்படி போகிற போது நம்முடைய கூட இருக்கக்கூடிய இளைஞர்களை குறித்து நமக்கு கவலை வருது. எப்படி இருக்குது சமுதாயம்? சரி, அந்த பையனோட அம்மா முஸ்லீம்னு சொன்னாங்க, அந்த அம்மாவை பொட்டு வச்சுட்டு தான் பேசு. அந்த பையனுடைய அத்தா திருமணம் செய்யும் போதிலிருந்தே அவர் முஸ்லீமா இல்லை, இந்துவாக தான் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. பலவிதமான பேச்சுக்கள். நாம் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம்? நம்முடைய மௌத்துக்கு பிறகு நமக்கு துவா செய்கிற சாலிகான குழந்தை. இங்கே நம்முடைய மௌத்துக்கு காரணமே ஒரு நம்முடைய பிள்ளை அப்படின்னும் போது இது எவ்வளோ பெரிய துர்பாக்கியம். யோசித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களை. மூன்றாவது ஒரு சம்பவம் நம்ம ஊரில் நடந்தது. நம்ம ஊரில் பேர் சொன்னால் உங்களுக்குலாம் தெரிஞ்சிடும். தன்னுடைய பெண் பிள்ளைக்கு வரம் தேடுகிறார். 60 வயது நிறைந்த ஒரு பெரிய செல்வந்தர் முஸ்லீம். அந்த புள்ள ஒரு பையனை விரும்புது. பேசி பார்க்குறாங்க, ஒன்றும் இதாகலை. கடைசியில் அந்த புள்ள விரும்பின பையனையே நிக்கா செய்து வச்சிடலாம் அப்படின்னு அவங்க தாயாரும் முடிவு பண்ணிடுறாங்க. யாரும் இல்லாத நேரத்தில் அவர் தூக்கு போட்டு மௌத்தாகி போட்டார். இப்போ சமீபத்தில் நடந்தது. 4வது ஒரு மரணம். 38 வயது இளைஞர். சின்ன வயசுலேருந்து எனக்கெல்லாம் சகோதரர் அக்கம் பக்கத்து வீட்டில் வாழ்ந்தவர்கள் தான். பெரிய அளவிற்கு தொழிலில் முன்னேறி வந்து கொண்டிருந்தவர். திடீரென்று இரவோடு இரவாக அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மௌத்தாகி போகிறார். 38 வயது இளைஞர். ஆனால் ரொம்ப கவலைக்குரிய செய்தி என்னவென்றால், இரவு முழுக்க அவர் குடித்து விட்டுத்தான் இரவின் பின்னிரவில் உறங்கி இருக்கிறார். காலையில் 8 மணி வரை அவர் எழுந்திருக்காமல் இருப்பதை பார்த்து அவருடைய மனைவி உடலை தள்ளி பார்க்கிற போது பெட்டு ஃபுல்லாக ரத்தம், இதயம் வெடித்திருக்கிறது. உடலில் இருக்கிற ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக சன்னமாக வெளியேறி படுக்கை முழுவதும் நனைத்திருக்கிறது. இப்போ நம்ம எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம்? நம்முடைய மௌத்துக்கு பிறகு நமக்காக துவா செய்யக்கூடிய ஒரு மக்கள் இல்லையா? வாழ்கிற காலம் முழுக்க நம்ம சம்பாதிக்கிறது எதுவுமே நம்ம கூட வராதுன்னு தெரிஞ்சும் கூட நம்ம சம்பாதிக்கிறோம். வாழ்ந்து முடித்ததுக்கு பிறகு நமக்காக வர வேண்டிய ஒன்றே ஒன்று நம்முடைய பிள்ளைகளுடைய துவா. ஆனால் இங்கே எங்கே துவா கிடைக்குது? நீங்கள் ஒரு கணம் உட்காந்து தனியாக யோசிச்சு பாருங்களேன். இந்த சமுதாயத்தில் மௌத்தாகிற ஒவ்வொருத்தருடைய மௌத்தை நீங்கள் கேள்விப்படுற போதும் இவருக்காக பின்னாடி துவா செய்கிறவங்க யார் இருக்கா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்முடைய ஊரைய சகோதரர்களை ரொம்பவும் பேசுவதற்கே கவலையாக இருக்கிறது. ஒரு பெரிய கோடீஸ்வரன் மௌத்தானார். அவர் மௌத்தாகிற வரைக்கும் ஆலிம்களுடைய தொடர்பில் இருந்தார். அவர் வீட்டில் அடிக்கடி குர்ஆன் மஜ்லிஸ்கள் நடக்கும், தொழுகையாளியாக இருந்தார். அவர் மௌத்தானார். அவருடைய சொத்துக்கள் பங்கிடப்பட்டு மகன்களுக்கெல்லாம் போனது. ஒரு நாள் கூட அவருடைய தந்தைக்காக மகன்கள் துவா செய்யவே இல்லை, தொழுகிறதே இல்லை. நல்ல பெரிய பணக்காரங்கள் ஆகிட்டே போகிறாங்க. இந்த சொத்துக்களை எல்லாம் வைத்து உங்களுக்கு நரகம் கிடைக்கும் என்றால் அந்த சொத்துக்கள் எதுக்கு நமக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியங்களில் ஆக பெரிய பாக்கியம் உங்களுடைய குழந்தைகள் தான். இன்னொரு இடத்துல சொல்லுகிறார்கள், நீங்கள் நரகம் செல்வதற்கு ஒரு சிறந்த காரணம் நாளை மறுமையில் இருந்தால் உங்களுடைய பிள்ளைகள் தான். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சொர்க்கத்திற்கு செல்வதற்கு காரணமாக இருக்க வேண்டுமே ஒழிய அதுவே நம்முடைய நரகத்திற்கு வழிவகுக்கும் என்றால் இதை விட கேவலம் என்ன இருக்கிறது? இறுதியாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன ஒரு சொல்லோடு நான் முடிக்கிறேன். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், மனிதா, ஒரு நாள் நீ பிறந்தாய். நீ பிறக்கின்ற போது அழுது கொண்டே பிறந்தாய். உன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் சிரித்து கொண்டிருந்தார்கள் மகிழ்ச்சியில். குழந்தை பிறந்தா எல்லாரும் மகிழ்ச்சியில் தானே சிரிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் ஒரு நாள் வரும், நீ மௌத்தா போவ, உன்னை சுற்றி உள்ளவங்க எல்லாம் அழுவாங்க, நீ சிரிச்ச நிலைமையில் மௌத்தாகும். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றி. எல்லோரும் அழுவட்டும், எல்லோருக்கும் மரணம் உண்டு, எல்லோரும் அழத்தான் செய்வோம். எவ்வளோ நல்ல மனுஷராக வாழ்ந்தாலும் மௌத்தான அளவு தான் செய்வோம். 90-100 வயசு வாழ்ந்தவருக்கு அழுவதான் செய்வோம்.
இந்த சமுதாயம் அழுதே தீரும். இந்த சமுதாயத்தின் நல்ல வாக்கும் அவர்கள் பேசுகிற கெட்ட பேச்சும் உன்னுடைய மௌத்தை எந்த வகையிலும் உன்னை நல்லவனாக மாற்றிவிடார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஜனாசா தூக்கி வைக்கப்பட்டது. கபரிலே வைக்கப்பட்ட போது மலக்குமார்கள் 3 கேள்விகள் கேட்பதற்காக தூக்கி உட்கார வைப்பாங்களாம். முதல்ல தூக்கி உட்கார வைக்கிற போது அந்த கபரில் அவரை அடக்கம் பண்ண அவருடைய சுற்றத்தார், நண்பர்கள், குடும்பத்தாரெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தையை சொல்றாங்க. யா சையீதா, எங்களின் தலைவரே மௌத்தாயிட்டீங்களே, எங்களில் சிறந்தவரே மௌத்தாயிட்டீங்களே, எங்களில் பெரிய கொடையாளியே மௌத்தாயிட்டீங்களே அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி எல்லாரும் கவலைப்படுறாங்க. இந்த கவலைப்படுற வார்த்தைகளை எல்லாம் கேட்டு மலக்கு அவர்கிட்ட கேட்கிறார், இப்படி எல்லாம் உன்னைய புகழ்றாங்களே, இந்த புகழுக்கெல்லாம் சரியான தகுதியான ஆள் தானா நீங்க? அப்ப அந்த ஜனாசா சொல்லுமா, தயவு செய்து நீங்க எல்லாம் அழிஞ்சு போயிருங்க. யார் இங்க உட்காந்து கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள சொல்லுமா, தயவு செய்து நீங்க எல்லாம் அழிஞ்சு போயிருங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் எனக்கு இங்க அதாப் அதிகமாகிட்டே இருக்கு. வாழுகிற போது நல்ல காரியங்கள் செய்தவர், ஆனால் பெயருக்காக செய்தவர். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக தரித்திரம் பிடித்ததாக மாறிவிடக்கூடாது. எவ்வளவோ காலம் நம்ம வாழலாம், ஆனால் மௌத்தாகும் போது நம்ம வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய எந்த படித்தரத்திலையுமே நாம் உயர்ந்தவர்களாக ஆக முடியாது. எனவே வாழ்க்கை எப்போது வேண்டுமானாலும் முடியலாம். அதற்குள் நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தி வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கு தந்தர் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.